வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மாடி தோட்டம். நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே. என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய குயவர் பாளையம் இது எங்கே இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது. எங்கே இருக்குன்னா, நம்ம கனரா பேங்க்கோட ஹெட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ரோடு தாங்க. அதாவது சென்ட் மேரிஸ் ஸ்கூலை தாண்டி வந்தீங்கன்னா கனரா பேங்க் ரோட்டில் இருந்து அங்கிட்ட வந்து தினமணி தேட்டர் வரைக்கும் இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் பழைய குயவர் பாளையம். எதுக்காக இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குயவர்கள், அதாவது பழைய காலத்தில் வந்து மன்னர் காலத்தில் இருந்தவங்க வந்து மண்பானையில், அதாவது மண்ணாலான பொருட்கள் செய்வாங்க பார்த்திங்களா. பானை செய்வாங்க, சாமி சிலை, கரண்டி, தோசைக்கல் இந்த மாதிரிலாம் செய்வாங்க பார்த்திங்களா. அவங்களுக்கு தான் வந்து இந்த பெயரை, இவங்க வாழ்ந்த இடத்த தான் பழைய குயவர் பாளையங்கள், பழைய குயவர் பாளையம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பர்டிகுலராக அந்த பேரை வந்து சிதைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் செய்கிறாங்க. என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கொசவ பாளையமா. இந்த கொசவ பாளையம்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒன்றும் அதில் அர்த்தம் இருக்காது. தன்னுடைய சுய லாபத்திற்காக அந்த ஸ்கூல் செய்யுது.